ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு படித்த ஸ்லோகம் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதலாம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம். இந்த செகண்ட் சாப்டர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுல முழுக்க முழுக்க தி க்ளோரிஸ் ஆஃப் டிவோஷன் சர்வீஸ், பக்தி தொண்டுடைய மகிமைகளை பத்தி எல்லா ஸ்லோகம் சொல்லுது. உண்மையில பாகவதம் முழுவதுமே பக்தி தொண்டை பத்தி தான் சொல்லியிருக்கு. பாகவதம் முழுவதுமே ஃபுல்லா க்ளோரிஸ் ஆஃப் டிவோஷன் சர்வீஸ் தான், பக்தி தொண்டுடைய மகிமைகள் தான் சொல்லியிருக்கு. அதுல எக்ஸ்பெஷலி குறிப்பா இந்த அத்தியாயம் பக்தி தொண்டு, கிருஷ்ணருக்கு சேவை செய்வதாடைய முக்கியத்துவம். அதனால இந்த 2ஆம் அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல எல்லா ஸ்லோகமே வந்து ஒருத்தர் மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அவ்வளவு டிவோஷன் சர்வீஸ் சப்போர்ட் பண்றதுங்கிறத விட பக்தி தொண்டை பறைசாற்றக்கூடிய ஸ்லோகங்கள் இந்த செகண்ட் சாப்டர்ல, பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர்ல இருக்கிற ஸ்லோகம் எல்லாமே பக்தி தொண்டுடைய மகிமைகளை பறைசாற்றும் ஸ்லோகமா இருக்கு. ரைட். அதனால இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். இல்லை என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. குறிப்பு இந்த ஒரு ஸ்லோகம் 1.2.4 முதல் ஸ்கந்தம் 2ஆம் அத்தியாயம் 4ஆம் ஸ்லோகம். முதல்ல இங்கே வந்தவங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த சத் சங்கத்தில் வந்ததுனால எல்லாருக்கும் கிருஷ்ணருடைய ஆசீர்வாதம், ஜெகநாதருடைய கருணை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே. ஸ்லோகம் வந்து நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரையே. என்ன சொல்லியிருக்கு? வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த வழியாகிய இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கும் முன்பாக, ஒருத்தர் பாகவதம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி பரமபுருஷராகிய நாராயணருக்கும் தெய்வீகத்தன்மை பெற்ற மனிதரான நரநாராயண முனிவர்களுக்கும் கல்விக்கு அதிபதியாக சரஸ்வதி தேவிக்கும் மற்றும் ஆசிரியராகிய சில வியாசதேவருக்கும் தனது பணிவான வணக்கங்களை ஒருவர் அளிக்க வேண்டும். நமஸ்காரம் அப்படின்னா நான் மம அகங்காரம், எனக்கு உங்களிடத்துல அகங்காரம் இல்லை. பொதுவா இருக்கு எல்லாருக்கும் அகங்காரம் தானே. யார் இங்க நமஸ்காரம் பண்றாங்க இல்லையா? முன்னெல்லாம் வந்து குழந்தை சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணுவாங்க, எழுந்திரிச்சோடனே அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க, அப்புறம் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷன், நம்முடைய கல்ச்சர், நம்முடைய வேத கலாச்சாரம். வந்து நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் எப்போவுமே கௌசல்யா, சுபத்ரா, கைகேயி, தசரதர் அவங்கள பாதம் தொட்டு வணங்குவாங்க. யுதிஷ்டிர மகாராஜா வந்து திருதராஷ்டிரனுடைய பாதம் தொட்டு வணங்குறார். ஆனா பாருங்க, திருதராஷ்டிர தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த மகாபாரத யுத்தம் வந்து நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்ததை விட திருதராஷ்டிர தான். கேட்கவே இல்லை. விதுரர் சொல்லியும் கேட்கல, பீஷ்மர் சொல்லியும் கேட்கல, துரோணாச்சாரியர் யார் சொல்லியும் கேட்கல. திருதராஷ்டிரனுடைய கெட்ட புத்தியினாலதான் துரியோதனுடைய பொறாமை, துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மேல பொறாமை, திருதராஷ்டிர கெட்ட புத்தி, இதுதான் மகாபாரத யுத்தத்துக்கு காரணம். இது ஒரு காரணம். கிருஷ்ணர் வந்து சர்வகாரண காரணம்.
ஏன்னா கிருஷ்ணர் வந்து மகாபாரத யுத்தம் ஏற்படுத்தலையா நமக்கு பகவத்கீதை கிடைச்சிருக்காரு இல்லையா? அர்ஜுனன் அறியாமையில் போயிருக்க மாட்டாரு, நமக்கு பகவத்கீதை கிடைச்சிருக்காரு. அப்ப கிருஷ்ணா வந்து சர்வ காரணம். பட் அடிப்படையில் சாதாரண கண்ணோட்டத்தில் பார்த்தா திருதராஷ்டிரன் காரணம். திருதராஷ்டிரர் வந்து தற்காலிகமான காரணம், கிருஷ்ணர் வந்து மூல காரணம். ரெண்டுக்குமே காரணம் இருக்கு. ஒன்று தற்செயலான காரணம், திருதராஷ்டிரர் தான் காரணம். இன்னொன்று மூல காரணம், கிருஷ்ணர் தான் காரணம். அப்போ திருதராஷ்டிரர் என்ன பண்ணாரு? கேட்கவே இல்லை, யார் சொல்லியும் கேட்கல. ஆனாலும் யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணாரு? மகாபாரத யுத்தம் முடிஞ்சு, குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அரியாசனத்தில் உட்காந்துட்டாரு. யுதிஷ்டிர மகாராஜா வந்து இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆனாரு. தன் பெரியப்பாவை பெரியம்மாவையும் தன் சொந்த தாய் தந்தையரை போல நடத்துறாரு. நம்ம அப்படி பண்ணுவோமா? நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாவே சொல்லி கொடுத்துருவாங்க, பெரியப்பா வீட்டுக்கு போகாத, அவர் என்னை ஏமாத்திட்டாரு, எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை அவர் கொடுக்கல இல்லையா? அப்பாவே சொல்லி கொடுத்துருவாரு, பெரியப்பா வீட்டுக்கு போகாத. அம்மா சொல்லிடுவா, பெரியம்மா வீட்டுக்கு போகாத. அப்படி சின்ன வயசுலேருந்தே நமக்கு அவங்க மேலே வெறுப்பு ஏற்படுத்திடுவாங்க. இந்த ஜட உலகம். ஜட உலகத்தில் பெரும்பாலும் மக்கள் எப்படின்னா, நமக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே அவங்ககிட்ட போகக்கூடாது, பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, பழகக்கூடாது, எல்லாம் சொல்லிடுவோம் இல்லையா? அந்த கோபம் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்கும். அப்புறம் அவங்கள பழி வாங்கணும், அவங்கள இன்சல்ட் பண்ணணும். பட்டு இங்கே என்னன்னா, ஆனால் யுதிஷ்டிர மகாராஜுக்கு இவ்வளவு அநியாயங்கள் பண்ணியிருந்தாலும் யுதிஷ்டிர மகாராஜ் என்ன நினைக்கிறாரு? அவர் என்னோட பெரியப்பா, தினமும் போய் நமஸ்காரம் பண்ணுவார். குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்சு பெரியப்பாவுக்கு நமஸ்காரம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. பீமா, யுதிஷ்டிரா, பீமா, அர்ஜுனா, நகுலா, சகதேவா எல்லாரும் நமஸ்காரம் பண்ண வந்திருக்காங்க. பீமன் நமஸ்காரம் பண்ண போகும்போது கிருஷ்ணர் செய்ய காமிக்கிறார், போகாதேங்கிறார் இல்லையா? பீமனுக்கு ஒன்றும் புரியல, ஏன் என்னுடைய பெரியப்பா காலில் போய் விளையாடுறத போய் கிருஷ்ணர் ஏன் தடுக்கிறாரு? கிருஷ்ணர் சொன்னா நீ போகாத. அப்புறம் என்ன பண்ணாங்க? பீமனை போலே ஒரு பொம்மை பண்ணியிருந்தாங்க. பீமனை போலே ஒரு பொம்மை செஞ்சு அந்த பொம்மையை கொண்டு போய் திருதராஷ்டிரர் முன்னாடி நிப்பாட்டிட்டு பக்கத்தில் நின்று பீமா பேசுறாரு, பெரியப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, பீமா வந்துட்டியா அப்படின்னு பீமா அப்படி தடவுறாரு. பீமா வந்து பயங்கர மகாபாகம், சத்திரியா இல்லையா? பெரிய 10,000 யானை பல பீமன். திருதராஷ்டிரருக்கு 10,000 யானை பலம் உண்டு. திருதராஷ்டிரனுக்கு கோபம், இந்த பீமன் தானே என் பையனை கொன்னா, அவனை வந்து கட்டி தழுவுற மாதிரி கட்டி பிடிச்சு அவன் எலும்பெல்லாம் உடச்சி கொண்டு வரணும். எவ்வளோ கோபம் இருந்திருக்கும். அதான் கிருஷ்ணா சைகை காமிச்சிட்டாரு, பீமா நீ போகாத. பீமனை மாதிரி ஒரு பொம்மையை நிற்க வச்சுட்டு பீமன் நமஸ்காரம் பண்ணுறதுக்காக போகிறாரு. திருதராஷ்டிரர் அப்படி பீமனை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அப்படி நசுக்கிட்டு அப்படி அமுத்தி பொடிச்சிட்டார் சுக்கு நூறா. அப்பேற்பட்ட கோபமுள்ள நபர் எப்படி பண்ணுறாரு? நமஸ்காரம். யுதிஷ்டிரன் அப்போ எவ்வளோ தெய்வீகமான குணம் இருக்கணும். யுதிஷ்டிர மகாராஜாக்கு இன்னொரு பேர் அஜாத சத்ரு. அவருக்கு யாரையுமே அவர் எதிரியாக பார்க்க மாட்டார். யுதிஷ்டிர மகாராஜனோட டிவைன் குவாலிட்டி என்னன்னா, யாரையுமே அவர் எதிரியாக பார்க்க. இவ்வளவு கெடுதல் பண்ண திருதராஷ்டிரர் கூட யுதிஷ்டிர மகாராஜ் எப்படி பார்த்தாரு? அவர் என்னுடைய பெரியப்பா, நாங்கள்லாம் குழந்தையா இருந்தப்போ எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, இந்த பெரியப்பா தான் என்னை கவனிச்சுக்கிட்டாரு அப்படி நினைக்கிறார். திருதராஷ்டிரர் வந்து பெரியப்பாங்கிற முறையில் பெருசாலாம் ஒன்றும் பண்ணல, அநியாயம் தான் பண்ணியிருக்கிறாரு. குழந்தையிலேயே பீமனை விஷ வச்சு கொல்ல பார்த்துருக்குறாங்க, வீட்டுக்கு தீய வச்சு விட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் யுதிஷ்டிர மகாராஜ் என்ன நினைக்கிறாரு? நாங்கள்லாம் குழந்தையா இருந்தப்போ எங்கள் பெரியப்பா தான் எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தாரு, அவங்க தான் சாப்பாடு கொடுத்தாங்க அப்படி பார்க்குற. அப்போ என்ன பண்ணாரு? யுதிஷ்டிர மகாராஜோடைய தெய்வீகமான குணம் என்னன்னா, ஒரு வைஷ்ணவருக்கு உண்டான குணம், தனக்கு நல்லது செய்தது மட்டும் எடுத்துக்கிட்டார். தனக்கு கெடுதல் பண்ணதெல்லாம் மறந்துட்டாரு. மன்னிக்கிறது மட்டும் இல்லை, மறந்தே போயிட்டார். அப்புறம் தினமும் காலையில் போய் என்ன பண்ணுவார்? நமஸ்காரம் பண்ணுவார் பெரியப்பாவுக்கு பெரியம்மாவுக்கு. ஒரு நாள் போறாரு, காணோம் அந்த புறத்தில், திருதராஷ்டிரருடைய அந்த புறத்தில் போனால் திருதராஷ்டிரரை காணோம், பெரியம்மா காந்தாரி காணோம், சித்தப்பா விதுரரையும் காணோம். விதுரர் வீட்டுக்கு விதுரோடைய வீட்டில் போய் தர. அப்போ புரிஞ்சுக்கிட்டாரு, விதுரர் தான் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாரு, சொல்லாமல் போயிட்டாங்களே. அப்பவும் பழியை தம்மையில போட்டுக்கிறார். நல்லா போய் தொலைஞ்சுது அப்படின்னு நினைக்கல. நாம் அந்த இடத்துல இருந்தோம், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. யுதிஷ்டிர மகாராஜா இடத்துல நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம்? குருக்ஷேத்திர போர் முடிஞ்ச அடுத்த கையோடு திருதராஷ்டிர பாதாள சிறையில் போட்டிருப்போம், இல்லை நாடு கடத்தி விட்டுருப்போம் இல்லையா? யாருங்க இந்த பெரியப்பா பெரியம்மாவை பாதாள சிறையில் அடையுங்கள், இல்லை நாடு கடத்தி விடுங்க, இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். நாங்கள் 14 வருஷம் காட்டில் போயிருந்தோம்,
யுதிஷ்டிர மகாராஜா அரண்மனையில் வச்சு தன் சொந்த தாய் தந்தையரை போல பாவிக்கிறார். அப்புறம் அழறார், ஓ நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என் பெரியப்பா பெரியம்மா அவங்க பசங்களாம் 100 பேர் இறந்து போய் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க, நான் ஏதோ சரியாக கவனிக்காம விட்டுட்டேன், அந்த வேதனை தாங்க முடியாமல் கங்கையில் போய் குதிச்சு தற்கொலை பண்ணியிருப்பாங்களோ, அதுக்கு நான் காரணம் ஆயிட்டேனே அப்படிலாம் நினைக்கிறேன். ஸோ இந்த நமஸ்காரம் பண்ணுறது ஒரு டிவைன் குவாலிட்டி, ஒரு தெய்வீகமான குணம். அப்படின்னா அவருக்கு அகங்காரமே இல்லைன்னு அர்த்தம். யுதிஷ்டிர மகாராஜுக்கு எவ்வளோ தெய்வீகமான குணம் இருந்தால் இவ்வளோ கெடுதல் பண்ணவரே உட்கார வச்சு வழிபட்டுருப்பார். நம்ம கூட தாத்தா பாட்டி காலையில் விழுவோம், எப்போ பர்த்டேக்கு போய் விழுவோம். ஏன்னா ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் பைசா கொடுப்பாங்க, புது நோட்டாக தருவாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் போய் ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய் பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. எதுக்கு? பாட்டி பர்ஸில் புது நோட்டு வச்சுருப்பா. பர்த்டேக்கு குழந்தைங்களாம் வருவாங்க, பேர குழந்தை 5 10 சில்லறை மாற்றி வச்சுருப்பாங்க. தீபாவளிக்கு போய் பாட்டி காலில் விழுந்தா அப்படியே ஒரு ரவுண்டு வருவோம். தாத்தா பாட்டி மாமா அத்தை சித்தப்பா பெரியப்பா எல்லா காலையும் விழுவோம். வருஷத்தில் 1 தடவை 2 தடவை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டோம் இல்லையா? அந்த புது நோட்டை வாங்கி பத்திரமா வச்சுக்கணும். பர்த்டேனா காசு வசூல் பண்ணலாம். அப்படியே ஒரு ரவுண்டு போனால் ஒரு 10-50 ரூபா தேரும். அப்படி தான் நம்மளுடைய நமஸ்காரம்லாம். அப்படி இல்லைன்னா வந்து உள்ளத்துலேருந்து வராது, சும்மா வணக்கம் அவ்வளோதான். அதே இஷ்டம். இந்த நமஸ்காரங்கிறது உள் மனதிலேருந்து வரணும். அப்போ முதல்ல பாகவதம் படிக்கிறது ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் வந்து ஹம்பிளாக இருக்கும். ஹம்பில் பணிவாக இருந்தால் தான் பாகவதம் புரிஞ்சிக்க முடியும். இந்த ஃபால்ஸி கோலாக இருந்தால் பாகவதம் புரியாது. அதனால் ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் வர்ஷிப் பண்ணணும். ஃபஸ்ட்டு பகவான் நாராயணன், அந்த நாராயணனுக்கு நமஸ்காரம். ஏன்னா பாகவதமும் கிருஷ்ணரும் வேற வேற இல்லை. கிருஷ்ணர் வந்து மூல நாராயணா, அவர் தான் நாராயணனுக்கும் ஆதாரம். இந்த மாயாவாதிகளை என்ன பண்ணுவாங்க, அவங்க தன்னையே நாராயணன் நினச்சிக்குவாங்க. மாயாவாதி இருக்காங்க இல்லையா, மாயாவாத ஸ்கூலில் வந்து மாயாவாத ஸ்கூலில் சன்னியாசி எடுத்துட்டா அவங்கள தன்னையே நாராயணன் நினச்சிக்குவாங்க. சன்னியாசி எடுத்துட்டாலே நாராயணா. ஏன்னா அவங்க உணர்ந்துட்டாங்களா நான் இந்த உடம்புல ஆத்மான்னு. அவங்க நான் இந்த உடலில் ஆத்மான்னு உணர்ந்ததுனால அவங்க என்ன நினைப்பாங்க, தன்னையே கடவுளாக நினச்சிக்குவாங்க. அப்போ சன்னியாசியில் தண்டை வச்சுட்டு இருப்பாங்க. தண்டகரண மாத்திரேன நர நாராயணோ பவே. ஓ நீங்கள் சன்னியாசி எடுத்துட்டீங்களா, அப்போ நீங்கள் நாராயணர். மாயாவதி என்ன பண்ணுவாங்க, யாரை பார்த்தாலும் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் நாராயணர் ஆயிட்டீங்க. அப்படிலாம் ஆயிட முடியாது. சன்னியாசி எடுத்தாலும் அது நாராயணர் ஆயிட முடியாது. நாராயணன் தான், நாய் தான். நம்ம நாய் காட் தான், டாக் தான். டாக் ஒரு நாள் காட் ஆக முடியாது. நாராயணன் தான், நாம தான். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒரு தடவை சைத்தன்ய மகாபிரபு பார்த்தாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா விருந்தாவன யாத்திரை போனார். அப்போ போகும்போது காசிக்கு போனார். அந்த காசியில் நிறைய மாயாவாதிகள்லாம் இருந்தாங்க. அது 60,000 மாயாவாத சீடர்களுக்கு இவருக்கு பிரகாசானந்த சரஸ்வதினு ஒரு பெரிய சன்னியாசி. பிரகாசானந்த சரஸ்வதிக்கு 60,000 சீடர்கள். அவர் சைத்தன்ய மகாபிரபு பார்த்துட்டு, சைத்தன்ய மகாபிரபு இளம் சன்னியாசி, யங் சன்னியாசி, ஒரு 24 ஏஜ் தான் இருக்கு, 24 வயசு தான் இருக்கு. அப்படி அழகு. சைத்தன்ய மகாபிரபு கண்கள்லாம் இருக்கு இல்லையா, அது தாமரை இதழ் மாதிரி காது வரை இருக்கு. அப்படியே உருக்கிய பொன்னிறத்தில் இருப்பார். தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொன்னிறம் சைத்தன்ய மகாபிரபு. அவர் காசியில் கீர்த்தனம் பாடிட்டு போறார், 2 கை தூக்கிட்டு, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஆயிரக்கணக்கான பேர் அவங்க பின்னாடி கீர்த்தனம் பாடிட்டே போறாங்க. சாதாரண ஒண்ணுமே சாஸ்திரமே படிக்காதவங்களா அவர் பின்னாடி கீர்த்தனம் பாடிட்டே போறாங்க. எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. வந்து அவருடைய வசீகரத்தினால எல்லாத்தையும் கவர்ந்துட்டார். அப்போ இந்த மாயாவாத சன்னியாசி பார்த்தார், என்ன இந்த சன்னியாசி இவர் வேதாந்தம் படிக்காம உட்காந்து ரோட்டில் பாடிட்டு போறாரு, குழந்தைத்தனமாக இருக்குது. ஒரு சன்னியாசியில் உட்காந்து வேதாந்தம்லாம் படிக்கணும், அதை விட்டுட்டு இப்படி கீர்த்தனம் பாடிட்டு போறாரு. அது வந்து எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க சைத்தன்ய மகாபிரபுவை. அது வந்து அங்கே 2-3 பக்தர் தான். காசியில் ஆயிரக்கணக்கான பேரில் 3 டிவோட்டி தான் இருந்தாங்க. 3 பேர் தான். ஒருத்தர் வந்து சந்திரசேகர் ஆச்சாரியார்னு ஒருத்தர், அப்போ தப்பான் மிஸ்ரான்னு ஒருத்தர், சந்திரசேகர் ஆச்சாரியா, தப்பான் மிஸ்ரா, தென் மகாராஷ்டிரா பிராமணா, சனோதய பிராமணா, 3 பேர் தான். ஒன்று சந்திரசேகர் ஆச்சாரியா, ஒன்று தப்பான் மிஸ்ரா, இன்னொன்று மகாராஷ்டிரிய சனோதன பிராமணா. இவங்க 3 பேரும் அழறாங்க. சைத்தன்யமா அப்படி மகிமை தெரியாமல் அவர் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டவர்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏதோ தெருவில் பாடிட்டு ஆடிட்டு போகிறாரு. நம்ம கூட இப்போ ரோட்டில் கீர்த்தன் பாடிட்டு போனால் எல்லாம் வித்தியாசமாக பார்ப்பாங்க. அது இந்தியாவிலெல்லாம் நாங்கள்லாம் இந்தியாவில் கீர்த்தன் பாடுவோம், நகர் கீர்த்தன் போவோம்.
தெருவில் போனால் எல்லாம் ஓடுவாங்க, ஏதோ புல்லை பிடிக்க வந்துட்டான்னு குழந்தைகள்லாம் ஓடிடுவாங்க. அந்த மாதிரி தான் பயந்துக்கிறாங்க, ஏதோ வேறு கிரகத்துலேருந்து வந்த மாதிரி. ஆலியன்ஸ் நஷ்டம் அவளை பார்த்து. ஆனால் இது நம்ம பண்ணிட்டு இருந்தது விட்டுட்டோம். அப்போது இவங்க 3 பேர் சைத்தன்ய மாவட்ட போய் அழுகிறாங்க. மகாபிரபு உங்களை எல்லாம் இப்படி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பக்தர்கள்ட்ட போய் பகவானை ஏதாவது குறை சொன்னால் பக்தர்களால் பொறுத்துக்க முடியாது, அவங்க உடலே விட்டுடுவாங்க இல்லையா. உங்ககிட்ட யாரோ வந்து கிருஷ்ணரை பற்றி தப்பாக பேசினா நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு கோவம் வந்துடும். எப்படி நீ பேசலான்னு சண்டைக்கு போயிடுவோம், எப்படி கிருஷ்ணரை பற்றி இப்படி சொல்லலாம். அவங்க அழறாங்க. மகாபிரபு சொன்னார், ஒன்றும் இல்லை அழாதீங்க, மகாபிரபு காசிக்கு வந்திருக்கிறது அவங்களுக்கு கருணை கொடுக்க தான். சைதன்ய மகாபிரபு வந்து கருணா அவதாரம். அவர் வந்து அபராதிங்க, அப்புறம் வந்து மாயாவாதிங்க, பௌதியத்திலே மூழ்கி போயிருக்கு யாராக இருந்தாலும் மகாபுருடைய பார்வை பட்டுடுச்சு, மகாபுருடைய கருணை ஸ்பர்சம் பட்டுடுச்சுன்னா அவங்க டிவோட்டி ஆகிடும். அவர் கருணா அவதாரம். உடனே என்ன பண்ணாங்க, ஒரு நாள் இந்த பிராமணா வந்து மகாபிரபு தன்னுடைய வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட கூப்பிட்டுருக்காரு. எல்லா சன்னியாசி கூப்பிட்டுருக்கேன், மகாபிரபு எனக்கு தெரியும் நீங்கள் மாயாவாதி சன்னியாசி கூட சேர மாட்டீங்க, ஏன்னா வைஷ்ணவர் போய் மாயாவாதி கூட சேர மாட்டாங்க. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்காரு, மாயாவாதி கிருஷ்ண அபராதி. மாயாவாதி யாருன்னா கிருஷ்ணருக்கு அபராதம் பண்ணுறது. என்ன அபராதம் பண்ணுறாங்க, கிருஷ்ணருக்கு உருவமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியே கிருஷ்ணருக்கு உருவம் இருந்தாலும் நம்மள மாதிரி உருவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. மனுஷங்க மாதிரி தான் கிருஷ்ணர் உடல் எடுத்துக்கிட்டாரு. இந்த மாயாவாதியோடைய கொள்கை என்னன்னா, கடவுள் வந்து ஒரு பிரம்மம், அந்த பிரம்மம் இருக்கு இல்லையா, அந்த பிரம்மம் இங்கே வந்தது, நம்மளை மாதிரி ஒரு உடம்பு எடுத்துக்கிச்சு, நம்மளை மாதிரியே உட்காந்து சாப்பிட்டது தூங்கிச்சு, அப்புறம் திரும்பி அது பிரம்மம் ஆயிடுச்சு, அது உடலை விட்டு செத்து போயிடுச்சு, அது பிரம்மம் ஆயிடுச்சு. இதுதான் மாயாவாத கொள்கை. அது வந்து கிருஷ்ணருக்கு அபராதம் பண்ணுறது. ஏன்னா கிருஷ்ணருடைய ரூபம் நம்ம ரூபம் மாதிரி இல்லை, கிருஷ்ணருடைய ரூபம் ஆன்மீகமானது. அவர் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் பேதம் கிடையாது, வித்தியாசம் கிடையாது. ஆனால் மாயாவாதி என்ன நினைக்கிறாரு, கிருஷ்ணருடைய உடலை பௌதிகம் நினைக்கிறாரு. அதனால தான் மாயாவாதி கிருஷ்ண அபராதி, கிருஷ்ணருக்கு அபராதம் பண்ணு. அது மட்டும் இல்லை, மாயாவாதிகள்கிட்ட கேட்கவே கூடாதுன்னு சொல்கிறார் சைத்தன்மா. மாயாவாதி பாய்ஷு நிலை ஹோய் சர்வநாஸ். கிருஷ்ணருடைய உடல், கிருஷ்ணரே ஒரு சாதாரண மனிதனாகவோ அல்லது கிருஷ்ணருடைய உடலை பௌதிகமானதாகவோ அல்லது கிருஷ்ணருடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாத மாயாவாதிகிட்ட இருந்து கேட்டால் நமக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தியும் போயிடும். அதனால் இந்த பிராமணர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. மகாபிரபு எங்கள் வீட்டுக்கு சன்னியாசிகள்லாம் சாப்பிட வருவாங்க, நீங்களும் வரீங்களா? ஆனால் நீங்கள் மாயாவாதி உடல சேர மாட்டீங்க, ஆனாலும் நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன், எனக்காக வரீங்களா? மகாபிரபு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டார் அவங்களுக்கு கருணை கொடுக்கணும்னு. சரி நான் வரேன்னு. அந்த பிராமணா, மகாராஷ்டிரா பிராமணா, அவர் வந்து அஸ் அ பிராமணா அவர் வந்து டிவோஷன் பக்தி பண்ணுறாரு. மகாபிரபு மேலே அவருக்கு ரொம்ப அன்பு உண்டு, பக்தி உண்டு. ஏன்னா மகாராஷ்டிராவில் பெரும்பாலும் எல்லாரும் பாண்டரங்களுடைய பக்தராக இருப்பாங்க, பகவான் மேலே ரொம்ப பக்தி இருக்கும். ஆஹா, அந்த பிராமணா மாயாவாதி இல்லை. அங்கே அங்கே இருக்கிற அங்கே காசியில் நிறைய மாயாவாதி இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் டிவோட்டியாக இருக்கு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு கூப்பிட்டாங்களா, சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், போனார். அங்கே மாயாவாதி சன்னியாசில் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பிரகாசானந்த சரஸ்வதி இந்த மாதிரி ஒரு பெரிய வியாசாசில் உட்காந்துருக்காரு. பிரகாசானந்த சரஸ்வதி வியாசாசில் உட்காந்துருக்காரு. அவர் சுற்றி நிறைய சன்னியாசிடர்கள், கீழே எங்கே பார்த்தாலும் சன்னியாசிகளாக இருக்காங்க. மகாபிரபு போய் இப்படி தான் அப்படியே மெதுவாக போய் இந்த கால் கழுவுற இடத்துல போய் கால் வாஷ் பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டு, வீட்டில் பழைய காலத்து வீட்டில் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் உள்ள நுழைவு பண்ணி கை கால் கழுவுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் வச்சுருப்பாங்க. வெளியில் போயிட்டு வந்தால் கை காலெலாம் சுத்தம் பண்ணும். அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டார். கை கால் கழுவிட்டு மகாபிரபு அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டார். இந்த பிரகாசானந்த சரஸ்வதி பார்த்தாரு, என்னடா இவர் சன்னியாசி அங்கே போய் உட்காடுறாரு. அவர் அவர் ரொம்ப தேஜஸ், மகாபிரபுடைய உடம்புல அப்படி சூரியனை போல தேஜஸ் பிரகாசி, கண்ணெல்லாம் கூசுது. மகாபிரபு பார்த்தா இவர் எழுந்திரிச்சு போய் கை பிடிச்சி, ஓ சன்னியாசி அங்கேயே உட்காருங்க, என் பக்கத்தில் உட்காருங்க, இங்கே வாங்க, நீங்கள் நாராயணர், நீங்கள் அதாவது சன்னியாசி ஆச்சு நாராயணர். ஆனால் உண்மை சைத்தன்ய மகாபிரபு தான் மூல நாராயணர். அப்போ அவங்கள தெரியாமலே அவர் நாராயணர் ஒத்திட்டாங்க. அவங்கள அறியாமலேயே அந்த பிரகாசானந்த சரஸ்வதி சைத்தன்ய மகாபிரபு நாராயணர் ஒத்துன்றார். நீங்கள் மூல நாராயணர், நீங்கள் நாராயணர் அங்கே போய் உட்காருங்க, என் பக்கத்தில் வந்து உட்காருங்கன்னு பக்கத்தில் உட்கார வச்சு. அப்புறம் சொன்னார், நீங்கள் என்ன வேதாந்தெல்லாம் படிக்காமல் இப்படி தெருவில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாடிட்டு போகிறீங்க, சின்ன பிள்ளை தனமாக இருக்குங்க, ஏன் இப்படிலாம் பாடுறீங்க? இப்போ மகாபிரபு ரொம்ப பணிவாக சொன்னார், என் குரு மகாராஜ் என்னை ஒரு நாள் கூப்பிட்டாரு, அவர் எனக்கு தீட்சை கொடுத்தாரு. அப்போ தீட்சை கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீ ஒரு முட்டாளு, உனக்கு வேதெல்லாம் படித்தா புரியாது, நீ வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லு. சரி அந்த மந்திரம் கொடுத்தாரு.
அந்த மந்திரம் நான் சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சில நேரம் அழறேன், சில நேரம் சிரிக்கிறேன், சில நேரம் மயங்கி விழுந்துடுறேன், சில நேரம் ரோட்டில் ஓடுறேன். நம்மள மாதிரி தான். நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும்போது நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படியே தூக்கம் வந்துடும், தூங்கிடும். சைத்தன்ய மகாபிரபு அப்படி இல்லை. சைத்தன்ய மகாபிரபு அழுவாரு, அப்படி கண்ணுல இருந்து அப்படியே தாரே கண்ணீர் வரும். உடம்பெல்லாம் நடுங்கும், நாவெல்லாம் தழுதழுத்துடும், அப்படியே மயங்கி விழுந்துருவார். சேர்ந்து ஓடுவார். பைத்தியம் பிடிச்ச மாதிரி, பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டார். அவர் பையன் குருமஹாராஜ் கேட்குறாரு, குருமஹாராஜ் எனக்கு என்ன மந்திரம் கொடுத்தீங்க? என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல, சிரிப்பு வருது, அழுக வருது, நான் மயங்கி விழுந்துடுறேன். வெரி குட், நீ தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கு. அவருக்கு கிருஷ்ணர் மேலே பிரேமம் வந்துடுது. மகாபிரபு ஒரு தூய பக்தர்கிட்ட தீட்சை வாங்கி அவருடைய ஆசீர்வாதத்தினால மகாபிரபு சாண்டிங் பண்ண அவருக்கு கிருஷ்ணர் மேலே அன்பாக வருது. நமக்கு அழுகையும் வரல, அன்பு வரல, ஒட்டாவையும் தூக்கம் தான் வருது இல்லையா? நாமளும் குருகிட்ட போகிறோம், தீட்சை வாங்கிக்கிறோம், ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறோம், ஜபம் பண்ண ஆரம்பித்து மாலையை கையில் எடுத்தோன்னே முதல்ல 2 கொட்டாய் வரும். 2வது மாலையிலே தூங்கிடும். அப்புறம் தூங்கி தான் சாண்ட் பண்ணுறோம் இல்லையா? எப்படியோ சாண்டிங் பண்ணி முடிச்சிடறோம் 16 மாலை. அப்போ என்னாச்சு, அப்படி பேசி ரொம்ப அழகாக சைதன்ய மகாபிரபு அவங்க எல்லாம் வைஷ்ணவராக மாற்றிட்டார். அதனால் நாராயணருக்கு மூல நாராயணர் விஷ்ணு தான், கிருஷ்ணர் தான், அவர் தான் மூல நாராயணர். அதனால் முதல்ல நாராயணருக்கு நமஸ்காரம் பண்ணணும். ஓ நாராயணா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் கிருஷ்ண தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். கிருஷ்ண பக்தினா என்ன? பாகவதம் முழுவதும் கிருஷ்ண பிரேமம். பாகவதத்தில் இருக்கிற ஒரு சென்டென்ஸும், ஒரு வேர்டும், ஒரு வார்த்தையும், ஒரு ஸ்லோகாவும் கிருஷ்ணன் மேலே பிரேமம் தரக்கூடியது. அதனால தான் இங்கே என்ன சொல்லியிருக்கு, யார் ஒருத்தர் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த வழி. வெற்றி பெறதுன்னா மெட்டீரியல் கெயின் இல்லை, மெட்டீரியல் சக்சஸ் இல்லை. வெற்றி பெறதுன்னா என்னது? ஜென்மமிருத்து ஜராவியாது, இதிலிருந்து வெற்றி பெறுவது. பிறப்பு இறப்பிலிருந்து விடுபடணும். கிருஷ்ணரை அடையணும். மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ணர் அடையிறது தான், கிருஷ்ணர்கிட்ட போகிறது தான். அதுதான் சக்சஸ். கிருஷ்ண பிரேமம் தான் நம்ம கோல். நமக்கு லட்சியம் கிருஷ்ண பிரேமம், நம்ம கிருஷ்ணர்கிட்ட போகணும். இதுதான் நம்ம லைஃப்பில் சக்சஸ். அதுக்கு ஒருத்தர் இந்த பாகவதம் மெட்டீரியல் ப்ராக்ரஸ்க்காக அல்ல, அதுக்கு நிறைய மற்ற வேதாசெல்லாம் இருக்கு. நிறைய வேதங்கள்ல இந்த யாகம் பண்ண இந்த பலன் கிடைக்கும், அந்த பூஜை பண்ண இந்த பலன் கிடைக்கும், இந்த தேவதை வழிபடுங்க, இந்த மாதிரி சோ மெனி ரிச்சுவல்ஸ் இருக்கு. வேதங்கள்ல நிறைய சொல்லியிருக்காங்க, என்னென்ன யாகம் பண்ண என்ன பலன் கிடைக்கும், என்ன புண்ணியம் கிடைக்கும், என்ன அச்சீவ் பண்ணலாம் மெட்டீரியலா. பட் பாகவதம் அதுக்கு இல்லை. பாகவதம் அல்டிமேட் கோல். கடைசி வரியில பிரபா சொல்றார், ஸ்ரீமத் பாகவதம் குறிப்பாக பௌதீக சிக்கலிலிருந்து நிரந்தரமாக வெளியேற விருப்பம் கொண்டவர்களுக்காகவே எழுதப்பட்ட ஒரு குறையற்ற புராணமாகும். புராணம் அமலம். மலா மீன்ஸ் கண்டாமினேஷன், மலம்னா அழுக்கு. அமலம் புராணம், அழுக்கற்ற புராணம், பியூர் சுத்த சத்வா பாகவதம். ஸோ பாகவதம் அதுக்கு தான் பாருங்க. லாஸ்ட் லைன்ல ப்ரோப்பா சொல்லிட்டார், ஸ்ரீமத் பாகவதம் குறிப்பாக பௌதிக சிக்கல். பௌதிக சிக்கல்னா என்னது? இதுதான் பௌதிக சிக்கல். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், ஜென்ம, மிருத்து, ஜிராவியாதி, இதுதான் அப்படி காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜடரே செய்யணும். இதான் ஒரு பிறக்கிறோம், இறக்குறோம், நோய் வருது, வயசாகுது, நோய் வருது, இறந்து போகிறோம், இதே தான் நடக்குது. இதிலிருந்து இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத், பிறப்பிறப்பு சக்கலத்திலிருந்து வெளிவர்றதுக்கு உள்ளவங்களுக்காகவே எழுதப்பட்ட ஒரு குறையற்ற புராணம். அதுக்கு நான் முதல்ல நாராயணனுக்கு நமஸ்காரம் பண்ணும். தென் நரநாராயண ரிஷி. நரநாராயண ரிஷி யாரு? நாராயணர் பகவான். இப்ப நரநாராயண ரிஷி யாரு? யாருக்கு தெரியும்? நரநாராயண ரிஷி பகவானுடைய எம்பவர்டு இன்கார்னேஷன், பகவானோட சக்தியளிக்கப்பட்ட அவதார். நாராயணனும் கிருஷ்ணர் தான், நரன் அர்ஜுனாவும் கிருஷ்ணருடைய எக்ஸ்பேண்ட், அது கிருஷ்ணருடைய எம்பவர்டு சோல். கிருஷ்ணரால் சக்தியளிக்கப்பட்ட நரன், கிருஷ்ணரால் சக்தியளிக்கப்பட்ட நாராயண். நரநாராயண ரிஷி இஸ் எம்பவர்டு இன்கார்னேஷன், சத்யாவேஷ அவதாரம். நிறைய 6 அவதாரம் பாகவதத்தில் இருக்கு. 6 கைண்ட் ஆஃப் இன்கார்னேஷன்ஸ். குணாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், புருஷாவதாரம், மன்வந்திராவதாரம், சத்யாவேஷ அவதாரம். அப்ப நரநாராயண ரிஷி சத்யாவேஷ அவதாரம். அவங்க இப்பயும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க பத்ரி ஆசிரமத்தில். நம்ம இந்த ஜடக்கண்களால் அவங்கள பார்க்க முடியாது. they are so pure. கிருஷ்ணரும் கிருஷ்ணருடைய அவதாரங்களும் தூய்மையானவங்க. இந்த ஜடக்கண்ணால் அவங்கள பார்க்க முடியாது. பக்திங்கிற மை பூசப்பட்ட கண்ணால் தான் பார்க்க முடியும்.
அப்புறம் அந்த தூய்மையான ஆத்மானால தான் அவங்கள பார்க்க முடியும், உணர முடியும். ஸோ இன்றைக்கும் பத்ரிகாசிரமத்தில் 2 பெரிய பர்வதம் இருக்குது. இந்த பத்ரிநாத் டெம்பிளுக்கு பின்னாடி 2 பெரிய மவுண்டன். அது நரநாராயண மவுண்டன். நரநாராயண ரிஷி வந்து இன்னொன்று தவம். பத்ரிகாசிரம் வந்து எக்ஸ்பெஷலி ஃபார் தபஸ்யா, தவம் பண்ணுறதுக்கான இடம். அங்கே நாரதர் தவம் பண்ணிட்டு இருக்கார், நரநாராயண ரிஷி தவம் பண்ணிட்டு இருக்கார், பகவானே இங்கே தவம் பண்ணிட்டு தான் இருக்கார், பக்தி விஷாலும் தவம் பண்ணிட்டு தான் இருக்கார், வியாசதேவரும் அங்கே தவம் பண்ணிட்டு தான் இருக்கார், வியாசரும் அங்கே இருக்கார். வியாசர் வந்து 8 சிரஞ்சீவியில் ஒருத்தர், நீண்ட காலம் வாழக்கூடியவங்க. 8 சிரஞ்சீவி யாரெல்லாம் தெரியுமா? யாரெல்லாம் அது? அஸ்வத்தாமா, பலி, பலி சக்கரவர்த்தி, ஹனுமான், கிருபாச்சாரியா, விபீஷணா, நாரதர் இல்ல, ஹனுமான், பரசுராம், வியாசா. இவங்க நீண்ட காலம் வாழ்றவங்க. வியாசருக்கு உங்க குகை இருக்கு, வியாசர் குகை இருக்கு, கணபதி குகை இருக்கு. அவர் கணபதியை பத்தி கேட்டார். அப்போ ஒருத்தரா பேசும். ஸோ நாராயணா அவர் மூல கிருஷ்ணர், மூல நாராயணர் கிருஷ்ணர். அப்போ பாகவதம் படிக்கிறதுக்கு முன்னாடி பகவானுக்கு நம்ம நமஸ்காரம் செய்யணும். ஓ பகவானே, நான் பாகவதம் படிக்கணும், எனக்கு அதை புரிஞ்சக்கூடிய நாலேஜ் கொடுங்க. கிருஷ்ணர் தான் என்ன பண்ணணும்? மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. அவர் தான் ஞாபக சக்தி கொடுக்குறாரு, அவர் தான் ஞாபக மருதி கொடுக்குறாரு, அவர் தான் எல்லாம் கொடுக்குறாரு. அதனால அந்த முதல்ல ப்ரேயர் வந்து பகவானுக்கு, ஓ கிருஷ்ணா எப்பயாவது எனக்கு இதை பாகவதம் நான் புரியணும், பாகவதம் புரிஞ்சுக்கணும். பாகவதம் புரிஞ்சுட்டா கிருஷ்ணரை புரிஞ்சுட்டாச்சு. பாகவதம் படித்தா கிருஷ்ணரோட அசோசியேட் பண்ணியாச்சுன்னா பாகவதம் வந்து கிருஷ்ணருடைய லிட்டரரி இன்கார்னேஷன் சொல்கிறார் பிரபுபாத். பகவானுடைய இலக்கிய அவதாரம். பகவான் வந்து கிரந்த ரூபத்தில் இருக்கார். இந்த பாகவதம் ஒவ்வொரு ஸ்லோகமும் கிருஷ்ணா. கலியுகத்தில் கிருஷ்ணன் நேரடியாக அவதாரம் பண்ணுறதில்லை, மற்ற யுகங்களில் தான் நேரடியாக வர்றார். கிருஷ்ணா வந்து திரியுகா, சத்திய, திரேதா, துவாபரா 3 யுகத்தில் தான் கிருஷ்ணா டைரக்டாக அவதாரம் பண்ணுறார். கலியுகத்தில் கிருஷ்ணர் டைரக்டாக அவதாரம் பண்ணலை. அப்போ அவர் என்னவா அவதாரம் பண்ணியிருக்காரு? கலியுகத்தில் கிருஷ்ணர் என்னவா இருக்காரு? 4 இடத்துல எப்பவுமே கிருஷ்ணர் எட்டர்னலாக இருக்கார். கலியுகத்தில் 4 இடத்துல நித்தியமாக இருக்கார். ஒன்று சப்த பிரம்மம், ஸ்ரீமத் பாகவதம் சப்த பிரம்மம். இன்னொன்று நாம பிரம்மம், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இன்னொன்று பிரேம பிரம்மம், சைத்தன்ய மகாபிரபு. இன்னொன்று தாரு பிரம்மம், ஜெகநாத். ஜெய் ஜெகநாத் சுவாமிக்கு. அப்ப ஜெகநாத் பூரியில பகவான் நித்தியமா நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ராய சுபத்ரப்யாம் ஸ்ரீ ஜெகநாதாய தே நமஹா. பகவான் கலியுகத்துல நீலாச்சலத்துல ஜெகநாதபுரியில நித்தியமா வாசம் பண்றார். பாகவதத்துல நித்தியமா இருக்கார், ஸ்லோகமா இருக்கார். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துல இருக்காரு. அவரே சைதன்ய மகாபுரு அவதாரம் பண்ணி இதையெல்லாம் அனுபவிச்சிருக்காரு. என்ன ஒரு அழகு பாத்தீங்களா? பகவானே பக்தனா வந்து ஜெகநாத் முன்னாடி டான்ஸ் ஆடுறாரு, ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடுறாரு, பாகவதம் கேட்கிறாரு இல்லையா? அது வந்து விஷ்ணு ஸ்தலங்கள். 108 டெம்பிள் வந்து விஷ்ணு ஸ்தலம். அது வந்து ஸ்வயம் பக்த ஸ்தலம். அது யாரும் கட்டினதில்ல, அது சுயமா வந்து அங்கே இருக்கிற விக்கிரகங்கள்லாம். ரைட். பட் ஜெகநாத்புரி தாமம், பத்ரிகாசிரம் தாமம், மாயாப்பூர் தாமம், பிருந்தாவன தாமம். தாமம்னா அங்கே கிருஷ்ணர் எட்டர்னலா இருக்கார். அந்த தாமத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசமே கிடையாது. There is no difference between Srimad Bhagavatam and Krishna. There is no difference between holy name and Krishna. There is no difference between Krishna and his deity, Jagannath. There is no difference between Krishna and his holy Dham. பகவானுக்கும் நாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, பகவானுக்கும் பாகவதத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. பகவான் ஜெகநாதர் விக்கிரக தாரு பிரம்மம், ஜெகநாதர் கிருஷ்ணர் தான். அந்த தாமத்தில் கிருஷ்ணர் நித்தியமா இருக்கார். ஸோ நரநாராயண ரிஷி அவர் பகவான் தான். 2 பேரும் சத்யாவேஷ அவதாரம். அப்ப கிருஷ்ணரோட 6 ஐஸ்வர்யம் இருக்கு இல்லையா? கிருஷ்ணர்ட்ட என்னென்ன 6 ஐஸ்வர்யம் இருக்கு? அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை. அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை. இந்த 6 ஐஸ்வர்யம் முழுமையா கிருஷ்ணர் வச்சு. அப்ப நரநாராயண ரிஷி கிருஷ்ணாவுடைய ரினோன்சியேஷனை வந்து காமிக்கிறோம். கிருஷ்ணாவுடைய ரினோன்சியேஷனுடைய பர்சானிபிகேஷன். துறவு. thousands of years தவம் பண்றாங்க நரநாராயண ரிஷி. அப்ப இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு.
இந்த நரநாராயணர் 2 பேர் தவம் பண்றாங்களே, எங்கேயாவது என்னோட இந்திர பதவிக்கு வந்துருவாங்களோ. இந்த இந்திரனுக்கு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் பயம் வந்துருச்சு. நரநாராயணர் 2 பேர் தவம் பண்றாங்க, எங்கேயாவது இந்திரனோட பதவிக்கு வந்துருவாங்களோ. அப்ப என்ன பண்ணாங்க, எல்லா தேவதையும் கூப்பிட்டாங்க. ரம்பா, மேனகா, திலோத்தமா, புஞ்சகஸ்தலா எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க போய் நரநாராயணரை அட்ராக்ட் பண்ணுங்க. ஹோல் கந்தர்வா வந்து ரொம்ப அழகா பாடுவாங்க. கந்தர்வர்கள்லாம் பாடுறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்கிறாங்க. ரம்பா, மேனகா, திலோத்தமா எல்லாம் டான்ஸ் ஆடி ஆடி களைச்சே போயிட்டாங்க. இவங்க பாடிக்கிட்டே இருக்காங்க, அவங்க ஆடிக்கிட்டே இருக்காங்க. காமதேவன் அம்பு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஒன்றும் வேலையே நடக்கல. நாராயணர் பார்த்தாரு, ஐயோ பாவம், காலையிலேருந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க, ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும். என்னை அட்ராக்ட் பண்ண வந்து காலையிலேருந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க, ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாமா இவங்களுக்கு, என்ன கிஃப்ட் கொடுக்கலாம். அப்படி தொடை தட்டினார். நாராயணர் தொடை இப்படி தட்டின உடனே தொடையிலேருந்து ஒரு தேவதை வந்தாங்க. இந்த சான்ஸ்கிரிட்ல தொடைக்கு வந்து ஊர்னு பேர், ஊர். அந்த ஊர்லேருந்து வந்தனால அவங்க ஊர்வசி. அந்த ஊர்வசி அப்படி அழகா இருந்தாங்க. இந்த தேவர்கள் அவங்க பின்னாடி போயிட்டாங்க. நாராயணர் அட்ராக்ட் பண்ண வந்துட்டு கடைசியில் இந்திரா, சந்திரா, வருணா எல்லாம் ஊர்வசி பின்னாடி போயிட்டாங்க. அப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவங்கள வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியல மாயா சக்தினால. பிகாஸ் அவங்க வந்து கிருஷ்ணருடைய ரினோன்சியேஷனுடைய பர்சானிஃபிகேஷன். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து கிருஷ்ணருடைய நாமத்தை சொன்னாங்க. ஓம் நமோ நாராயணாய அப்படியே தவம் பண்ணிட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படியே கண்டினியூஸாக சாண்ட் பண்ணிட்டே இருக்கும். அதனால அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ சாண்டிங், அதான் சாண்டிங்கோட பவர். ஆர்டிஃபிஷியலாக மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. செயற்கையான முறையில் மனதை கட்டுப்படுத்தினா விழுந்துருவோம். பட் ஆனால் சாண்டிங் பண்ணுறது மூலமாக மைண்டை வந்து கிருஷ்ணருடைய சர்வீஸில் என்கேஜ் பண்ணணும். நாம ஜெபம் பண்ணுறது மூலமாக மனதை வந்து கிருஷ்ணர் மேலே நிறுத்திடலாம். ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு அட்ராக்ட் பண்ணவே முடியல மாயாதேவினால். 2 தடவை டெஸ்ட் பண்ணாங்க ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் ரொம்ப யங் பாய், அவர் ஒரு 17-18 வயசு தான் இருக்கும், சின்ன பையன். ஒரு தடவை ஒரு ப்ராஸ்டிடியூட் வந்தாங்க, ஒரு விலை மாது வந்தாங்க, இன்னொரு தடவை மாயாதேவியே வந்தாங்க. என்ன பண்ண, ஹரிதாஸ் தாக்கூர் 2 பேரும் டிவோட்டி ஆக்கிட்டாரு. பாருங்க, இப்போ பவர் ஆஃப் டிவோஷன், பவர் ஆஃப் வைஷ்ணவா. ஹரிதாஸ் தாக்கூருக்கு எவ்வளோ பவர்னா, ஹரிதாஸ் தாக்கூரை வந்து அவங்களால வீழ்த்தவும் முடியல, மாறாக அவங்க டிவோட்டி ஆயிட்டாங்க. இந்த விலை மாது சொன்னாங்க, நான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வந்தேன், ஆனால் உங்களுடைய சாண்டிங்கை நான் கேட்டு கேட்டு தயவுசெய்து என்ன உங்கள் டிசேபிளாக எடுத்துக்கங்க, நான் உங்கள்கிட்ட சரண்டராக அவர் ஒரு ஜெபமாலையை கொடுத்து இங்கே சாண்ட் பண்ணுங்கன்னு அவர் அடுத்த கிராமத்துக்கு போயிட்டார். அப்புறம் மாயாதேவி வந்து பார்த்தாங்க. மாயாதேவி சொன்னாங்க, ஹரிதாஸ் தாக்கூரை என்னால் உங்களை அட்ராக்ட் பண்ண முடியல, என்ன உங்கள் டிசேபிளாக எடுத்துக்கங்க. மாயாதேவிக்கே சாண்டிங் பாய் கொடுத்துட்டார் ஹரிதாஸ் தாக்கூர், சாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மாயாதேவி ஹரிதாஸ் தாக்கூருடைய டிசேபிள் ஆகும். ஸோ இந்த நரநார ரிஷி வெரி பவர்ஃபுல். அப்போ வந்து ஒரு முறை ஒரு சகஸ்ர கவச்சான்னு ஒரு டிமாண்ட் இருந்தார். அவர் பேர் சகஸ்ர கவச்சா, 1000 கவச்சம் இருந்தது. சூரிய தேவனுடைய டிவோட்டி, சூரிய தேவனுடைய பக்தர் வந்து சகஸ்ர கவச்சன்னு ஒருத்தருந்தார். கவச்சான்னா இந்த மேலே சத்திரியெல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த அம்பெல்லாம் தேய்க்காம புல்லட் ப்ரூஃப் மாதிரி அவங்களுக்கு இந்த எல்லாம் புல்லட் ப்ரூஃப் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 1000 புல்லட் ப்ரூஃப் இருந்தது அவருக்கு. சகஸ்ர கவச்சன் 1000 கவச்சம். அவருக்கு ரொம்ப கர்வம், எனக்கு 1000 கவச்சம் இருக்கு, என்னை யாருமே கொல்ல முடியாது. அப்படி போய் பிராமணாவை தொந்தரவு பண்ணுறது, தேவர்களை தொந்தரவு பண்ணுறது, எல்லாம் அக்கிரமம் பண்ண. அசுரங்களுக்கு ரொம்ப சக்தி கிடைச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த மாதிரி எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ எல்லா தேவர்களும் பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணாங்க. பகவான் சொன்னார், நீங்கள் நரநாராயணன்கிட்ட போங்க, இந்த சகஸ்ர கவச்சனுக்கு என்ன வரோன்னா, அவர் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் கொல்ல முடியாது. 1000 வருஷம் அவர் கூட சண்டை போடணும், அப்போ தான் ஒரு கவச்சத்தை உடைக்க முடியும். அப்போ ஒருத்தர் தவம் பண்ணுவார், ஒருத்தர் சண்டை போடுவார். நரன் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது நாராயணர் சண்டை போடுவார், ஒரு கவச்சத்தை உடைச்சுவார். திரும்ப 1000 வருஷம் கழிச்சாதான் இன்னொரு கவச்சத்தை. இப்படியே வந்து 999 கவச்சத்தையும் உடைச்சிட்டாங்க. ஒரு கவச்சம் தான் பாக்கி. அவன் ஓடி போயிட்டான். ஓடி போய் நேராக சூரிய தேவனை சரண்டரானா, என்னை காப்பாத்துங்க. சூரியன் சொன்னார், சரி என்கிட்டே இருந்துக்கோ. அப்போ இருந்தால் அவன் வந்து என்ன பண்ண, யார்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போனானோ அவங்ககிட்டயே வந்து மாட்டிக்கிட்டான். யார் அது? கர்ணா. பிறக்கும் போதே கவச்சத்தோட பிறந்தாரா. அப்போ ப்ரீவியஸ் லைஃப்பில் வந்து கர்ணா வந்து சகஸ்ர கவச்சா. நரநாராயணனுடைய யாருடைய எக்ஸ்பென்ஷன்? அவங்க கிருஷ்ணருடைய எக்ஸ்பென்ஷன் தான். கிருஷ்ணா நாராயணா, அர்ஜுனன் நரா. யார்கிட்ட தப்பிச்சு போனானோ அவங்ககிட்டயே வந்து மாட்டிக்கிட்டான். அதான் கவச்சத்தோட கவச்ச குண்டலத்தோட கர்ணன் பிறந்தது. பிறக்கும் போதே கர்ணன் ஒரு கவச்சத்தோடையும் குண்டலங்களோடையும் பிறந்தது. நம்மளாம் ஒன்றுமே போடாமல் பிறந்தோம். அதுக்கே அவ்வளோ அகங்காரம் நமக்கு.
பிறக்கும் போதே ஒன்றும் இல்லை, அவ்வளோ அகங்காரம் நமக்கு. கர்ணன் பிறக்கும் போதே காதில் வந்து குண்டலங்கள் கவச்சத்தோட ஆபரணத்தோட பிறந்தார். ரைட். ஸோ இப்படி நரநாராயண ரிஷி சோ பவர்ஃபுல். அவங்க துறவரத்துக்கான சிறந்த உதாரணம். அவங்க இன்னைக்கும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க கலியுக மக்களுடைய நன்மைக்காக. எப்பவுமே ரிஷிகள்லாம் வந்து ரிஷிகள், பக்தர்கள், பாகவதர்கள் இவங்கெல்லாம் மற்றவங்க நன்மைக்காகவே வாழ்வாங்க. அப்ப நரநாராயண ரிஷி வந்து கலியுகத்துல இன்னைக்கும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க நமக்காக. நமக்கு வந்து நன்மை கிடைக்கணும், நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா பக்தி பண்ணணும், இன்னும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் செய்வ நரோத்தமம். நர உத்தமா ரெண்டு பேர் இருக்காங்க, நர ஆத்தமா, நர உத்தமா. நர ஆத்தமான மனுஷன்லேயே கீழா வீணா போனவங்க, எல்லா தீய பழக்கம் கெட்ட பழக்கம் வச்சிருக்கணும் நராத்தமா. நரோத்தமான மனிதர்களே உயர்ந்தவங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கு, நாராயண ரிஷி நரநாராயணா ரெண்டு பேருமே வந்து யாராவது பௌதிக வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கான சிறந்த வழி என்னன்னா இந்த பாகவதம். அந்த பாகவதத்தை படிக்கணும்னா பரமபுருஷராகிய நாராயணருக்கும் தெய்வீக தன்மை பெற்ற மனிதரான நரன், மனிதர்களே உயர்ந்தவன், அதான் நரோத்தமா. த டாப் மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன் பீயிங், டாப் மோஸ்ட் அமௌங் த ஹியூமன் பீயிங். மனிதர்களே சிறந்தவர் நர ரிஷி நாராயணா பகவான். நரநாராயண ரிஷி முனிவருக்கும் கல்விக்கு அதிபதியாக சரஸ்வதி தேவி. நேத்தோ முந்தானத்தை பேசணும் சரஸ்வதியை பத்தி. சரஸ்வதி வந்து வாக். கிருஷ்ணா வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை சரஸ்வதி கொடுத்துருக்காங்க. நாலேஜ், அந்த நாலேஜ் எங்கிருந்து சரஸ்வதிக்கு வருது? கிருஷ்ணட்டு இருந்தா வருது. கிருஷ்ணட்டு இருந்தா காயத்ரி, கிருஷ்ணட்டு இருந்தா சரஸ்வதி, கிருஷ்ணட்டு இருந்தா எல்லாம் தோன்றுறாங்க. அப்ப அந்த எஜுகேஷனுக்கு கல்விக்கு வந்து சரஸ்வதி இன்சார்ஜ். ஸோ அவங்களுக்கு எங்கிருந்து நாலேஜ் கிடைக்குது? நாலேஜோட பர்சானிபிகேஷன் யாரு? ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்பரிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானா ஹயக்ரீவம் உபாஸ்மதா. நாலேஜ்னாலே ஹயக்ரீவதா. இந்த ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி தருவாங்க அந்த ஸ்லோகம். இப்போ அதுவும் எடுத்து தூக்கிட்டாங்க. முன்ன ஸ்கூல்ல எதையாவது சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, குழந்தைங்க இந்த ஸ்லோகம் படிச்சு ஏதாவது மார்க் வாங்கட்டும். இப்போ அதுவும் கிடையாது, எல்லாம் நாத்திக ஸ்கூலா போச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அப்போ வந்து ஞானானந்தமயம் தேவம், ஞானமே சொரூபமானவர், நாலேஜ் பர்சானிபிகேஷன். நிர்மலம் ஸ்பரிகாகிருதம், கலங்கமற்ற தூய்மையான ஆன்மா. ஆதாரம் சர்வ வித்யானாம், எல்லா வித்யம் எல்லா நாலேஜுக்கும் ஆதாரம் ஹயக்ரீவம் உபாஷ். ஹயக்ரீவா லக்ஷ்மி ஹயக்ரீவா வர்ஷிப் பண்ணுவாங்க. எதுக்கு? குழந்தைகளை நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், நாலேஜ் பாகவதம் புரிஞ்சுக்கணும். பாகவதம் படிக்கணும், ஹயக்ரீவர் ப்ரேயர் பண்ணணும். ஓ ஹயக்ரீவா, யூ ஆர் த நாலேஜ் பர்சானிபிகேஷன், நீங்கள் தான் நாலேஜோடைய மொத்த சொரூபம். உங்கள்கிட்ட இருந்தால் சரஸ்வதிக்கு நாலேஜ் கிடைக்குது. ஸோ என்னையும் ப்ளஸ் பண்ணுங்க. ஓ சரஸ்வதி மாதா, நீங்கள் பகவான்ட்டு நாலேஜ் வாங்கிட்டீங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க. நீங்கள் அங்கே வாங்கிட்டீங்க, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன். இல்லையா? கிவ் அண்ட் டேக் பாலிசி. அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறது. ஸோ சரஸ்வதி தேவி, சரஸ்வதி யாருக்கு உண்மையான அனுகிரகம் பண்ணுவாங்க? வைஷ்ணவருக்கு தான் உண்மையான அனுகிரகம். சரஸ்வதி கொடுக்குற ரியல் பிளஸிங் என்னன்னா கிருஷ்ண பிரேம், கிருஷ்ண பக்தி தான். அது நடந்தது 500 வருஷத்துக்கு முன்னாடி. திக்விஜய் பண்டிட் ஒருத்தர், கேசவ காஷ்மீரின்னு, நேத்தோ அவரை பற்றி ஒரு லைட்டாக சொன்னேன், டீப்பாக சொல்லலை. கேசவ காஷ்மீரி, கேசவ காஷ்மீரி வந்து திக்விஜய் பண்டிட், பெரிய ஸ்காலரு. அந்த காலத்தில் நிறைய பண்டிதர்கள்லாம் பிராமணர்லாம் என்ன பண்ணுவாங்க, வேதம்லாம் படிச்சுட்டு 4 வேதம் படிச்சிருவாங்க. 4 வேதம் படித்தவங்க சதுர்வேதின்னு சொல்லுவாங்க. ஏகவேதி, துவேதி, திரிவேதி, சதுர்வேதி. 1 வேதம் படித்தவங்க, 2 வேதம் படித்தவங்க, 3 வேதம் படித்தவங்க, 4 வேதத்தையும் கரைச்சி குடித்தவங்க, அப்படிலாம் இருக்காங்க. இன்னும் இருக்காங்க. ஆமாம், இன்னும் வந்து சில ட்ரெடிஷ்னலான ஊர்களில் இந்த சாஸ்திரம் படித்த பண்டிதர்கள்லாம் இருக்காங்க. அப்போ என்ன, கொஞ்சம் கர்வம் வந்துடும். 4 வேதம் படிச்சுட்டேன்னா நான் தான் பெரிய பண்டிதன். அந்த மாதிரி கேசவ காஷ்மீருக்கு ஒரு கர்வம் வந்துருச்சு, ஆணவம் வந்துருச்சு, அகங்காரம். ஐ ஆம் த கிரேட் ஸ்காலர் கேசவ காஷ்மீரி, என்னை யாரும் ஜெயிக்க முடியாது. அப்போ சேலஞ்ச் பண்ணுவாங்க. இந்த பண்டிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஊராக போய் அங்கே இருக்கிற பிராமணர்களோட தர்க்கம் பண்ணுவாங்க. தர்க்கம் பண்ணி ஜெயிச்சுட்டு அவங்க பேர் பின்னாடி போட்டுக்குவாங்க, நான் இந்த பிராமணரை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வச்சு எழுதி வாங்கிக்குவாங்க. அப்போ கேசவ காஷ்மீர் என்ன பண்ணுவார், ஒரு ஊராக போய் எல்லாரும் ஜெயிப்பார். அப்போ வந்து 500 years பேக் நவதீப் வந்து வெரி ஃபேமஸ் பிளேஸ். 500 வருஷத்துக்கு முன்னாடி நவதீபம் ரொம்ப புகழ்பெற்றது, பாண்டித்யத்துக்கு பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் இருந்தாங்க.
ஒரு சில இடம் எல்லாம் இன்னைக்கும் அப்படிதான். ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், காசிலாம் பெரிய யூனிவர்சிட்டியே இருந்திருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு காலத்தில் இந்தியாவில் ரொம்ப புகழ்பெற்ற இடங்கள்லாம் இருந்தது. இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் வேதங்களில் வந்து புகழ்பெற்ற இடம். அதில் வந்து நவதீபம் ஒன்று. அப்போ கேசவ் காஷ்மீர் என்ன பண்ணார், நிறைய ஊரில் ஜெயிச்சுட்டு அவர் நவதீபத்துக்கு வந்தார். கேசவ் காஷ்மீருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவருடைய இஷ்டமூர்த்தி வந்து சரஸ்வதி. அவர் வழிபடுற தேவதை வந்து சரஸ்வதி. சரஸ்வதி ரொம்ப சின்சியராக ப்ரேயர் பண்ணுவார். கேசவ் காஷ்மீரி பேசுனா அவர் நாக்கில் வந்து சரஸ்வதி உட்காந்து பேசுவாங்க. கேசவ் காஷ்மீரி ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அவர் நாக்கில் சரஸ்வதி பேசுறாங்க. சச்ச வெல் ஸ்காலர். சரஸ்வதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் சரஸ்வதி வர்ஷிப் பண்ணி அப்படி ஃபுல் நாலேஜர். அவர் நவதீபத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற பிராமணர்கள்லாம் நடுக்கிறாங்க. ஐயோ, யாரு விட்ட போய் பேசுவா, ஒரு பெரிய ஸ்காலர் ஆச்சு, அவர் பேசுனா அவர் வாயை திறந்தா அவர் நாக்கில் சரஸ்வதி பேசுறாங்க. நம்மளும் வாயை திறந்தா அவ்வளவுதான், யாரும் உட்கார்ந்து கேட்க முடியாது, எல்லாம் ஓடிடுவாங்க. ஐயோ பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, எப்பதான் முடிப்பாங்களோன்னு. கேசவ் காஷ்மீரி பேசினா அப்படியே மடை திறந்து போற வெள்ளம் மாதிரி. அந்த கங்கையில சில நேரம் அருவிகள், அந்த காட்டாற்று வெள்ளம் வந்து அணையை உடச்சிக்கிட்டு போகும். அந்த மாதிரி ஃப்ளூயடா பேசுறாரு. எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க, யார் போய் அவர்கிட்ட பேசுவா கேசவ் காஷ்மீரிட்ட, எல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. அப்போ ஒரு ஐடியா பண்ணாங்க. அப்போ நிமாய் வந்து மகாபிரபு ஒரு சின்ன பையன், ஒரு 10-12 வயசு தான் இருக்கும். சரி நிமாய் அனுப்பிச்சிடலாம். நிமாய் தோத்து போயிட்டா, என்ன கேசவ் காஷ்மீர் எங்க ஊர்ல வந்து ஒரு பையன்கிட்ட தோல் பிச்சுட்டு போயிட்டாரு, எங்ககிட்ட பேச தைரியம் இல்லை. நிமாய் ஜெயிச்சிட்டா, எங்க ஊர்ல சின்ன பையனே அவர் ஜெயிச்சிட்டாரப்பா, நாங்களா இப்ப யாருன்னு பார்த்து அப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, எல்லாம் டிசைட் பண்ணி நிமாயை செலக்ட் பண்ணிட்டாங்க. நிமாய் பண்ணிட்டு இருக்காரு, கேசவ் காஷ்மீரி நிமாயிட்ட பேச விட்டுருவோம். கேசவ் காஷ்மீருக்கு தெரியாது யாரை செலக்ட் பண்ணி யார்கிட்ட பேச போறோன்னு அவர் வந்திருக்கார். நவதீப் வந்துட்டு அங்க அவருக்கு ஒரு இடம் தங்க கொடுத்துருக்காங்க. கேசவ் காஷ்மீரி வராருன்னா சும்மா தனியால வரமாட்டாரு, நம்மள மாதிரி தனியெல்லாம் இல்லை. அவர் வராருன்னா அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய படையே போகும். யானை, குதிரை, 2 பக்கம் அந்த பெரிய இந்த டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க, துந்துபி சொல்லுவாங்க. துந்துபின்னு அப்படி பெரிய குழாய் மாதிரி இருக்கும். அந்த பெரிய 2 குழாய் வச்சு ஊதுவாங்க. கேசவ காஷ்மீரி திக்விஜய் பண்டிட் ஆரகா ஹே. அவர் வராருன்னா அந்த மாதிரி பிராமணர்லாம் வேத மந்திரம் ஓதுவாங்க. அப்புறம் அவர் புகழ் பாடுவாங்க. மத்தளம், துந்துபி இதெல்லாம் பேரிக்கெல்லாம் முழங்க அப்படி ராஜா மாதிரி யானை மேல உட்காந்து வருவார். ஏன்னா ஐ எம் த கிரேட் ஸ்காலர். எல்லாம் ராஜா வந்து எனக்கு நமஸ்காரம் பண்றாங்க. நான் யாரு, ஐ எம் த மகாராஜ், ஐ எம் த கிரேட் கேசவ் காஷ்மீரி. அப்படி கர்வம் அவருக்கு. அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து அப்படியே சாயந்தரம் நேரம் அப்படியே கங்கை கரையில காத்து வாங்கலான்னு போறாரு. அப்படியே நடந்து அப்படியே போறாரு கங்கை வழியா. அங்க பார்த்தா கங்கை கரையில ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவரை சுத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மாணவர்களா உட்காந்துருக்காங்க. அந்த நிமாய் எங்க உட்காந்துருக்காரு. நிமாய் எப்படி இருக்காருன்னா, இந்த சூரியன் அஸ்தமிக்கும் போது ஒரு கலர் இருக்கும், சூரியன் உதிக்கும் போது ஒரு கலரு, அதே அந்த ஆரஞ்சு கலரு சூரியன் அஸ்தமிக்கும் போது இருக்கும். இடையில சூரியனை தாங்க முடியாது. காலையில் உதிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும், மறையும் போதும் அழகா இருக்கும். ஆனா இடைப்பட்ட நேரத்தில் நம்ம போட்டு வறுத்து எடுத்துரும். அதான் இந்தியா. என்னாச்சு, சூரியன் அஸ்தமிக்கும் போது அப்படி ஒரு தேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல அப்படி கண்ணெல்லாம் பூசுது. அப்படி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் எல்லோ கலர் கார்மெண்ட் போட்டிருக்காரு. அப்படியே தலைமுடியெல்லாம் சுருளா அப்படி கண்ணத்துல எல்லாம் பட்டு இப்படி தொங்குது. காதுல குண்டலங்கள் போட்டிருக்காரு, கண்ணெல்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு. கேசவ் காஷ்மீர் பாக்குறாரு, யார் இவரு அப்படி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. அங்க வந்து நிமாய் பார்த்துட்டாரு, அங்க ஒரு பண்டிதர் வராருன்னு எழுந்திரிச்சு போய் ஓடி போய் அவருக்கு நமஸ்காரம் பண்றாரு. பாருங்க எவ்வளவு ஹம்பிள் நிமாய். நிமாய் வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்றாரு. அப்படி நமஸ்காரம் பண்ணி ரொம்ப பணிவா நிக்கிறாரு. நீங்க நான் தான் நிமாய் பண்டிதன், அடியே நிமாய் பண்டிதன். ஓ, நீங்க தான் அந்த நிமாய் பண்டிதரா, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருந்தேன், நானும் உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருந்தேன். நிமாய் பாருங்க எவ்வளவு ஹம்பிளா இருக்காரு. அதான் நமஸ்காரம்னா நான் மாமா அகங்காரம், எங்ககிட்ட எனக்கு எந்த ஒரு அகங்காரம் கிடையாது. ஐ எம் சரண்டர் டு யூ. இதான் வைஷ்ணவ். ஸோ மகாபிரபு அதை காமிக்கிற ஒரு டிவோட்டி எப்படி இருக்கணும்னு ரொம்ப ஹம்பிளா அவர் சொல்றாரு. மகாபிரபு, நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க பெரிய திக்விஜய் பண்டிட், நீங்க ரொம்ப நல்லா உங்க நாக்கில் சரஸ்வதி எல்லாம் பேசுவாங்கன்னு கேட்டிருக்கேன். நான் வந்து உங்களை பார்த்தது ரொம்ப பாக்கியம். இது மகாபிரபு சொல்றாரு. சேதன் மாபு சொல்றாரு, நான் உங்களை பார்த்து ரொம்ப பாக்கியம். ஓ, அவருக்கு
எஸ், ஐ ஆம் த கேஷவ் காஷ்மீரி. அவர் சொன்னார், நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கீங்க, உங்களை பார்த்து நாங்கள் செஞ்ச பாக்கியம் எனக்காக வேண்டி கங்கையை பற்றி ஒரு பாட்டு பாடுங்களேன். இங்கே கங்கா இருக்குது, கங்கையை பற்றி ஒரு பாட்டு பாடுங்களேன். அவர் அப்படி தான் கேட்டிருப்பார். ஒரு செகண்ட் தான் அந்த கேஷவ் காஷ்மீரி பாடுறாரு. அந்த வித்தின் ஷார்ட் பீரியடில் ஒரு 100 போயம் கம்போஸ் பண்ணிட்டார். கங்கையை குறித்து அப்படி பாடுறார். அப்படி பாடுனா நிமாயோட ஸ்டூடெண்ட்லாம் ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. வாய்க்குள்ளே போயிரும் போல இருக்கு. ஏடா இப்படி சொல்கிறாரு ஸ்லோகம் அப்படின்னு எல்லாம் அப்படி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நிமாய் கேட்டுட்டு இருக்கார். அப்படி ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் அப்படி கடன்னு அந்த வெள்ளம் போகிற மாதிரி ஸ்லோகம் சொல்லி முடிச்சிட்டாரு. நிமாய் வந்து வா ரியலி கிரேட், வெரி நைஸ், உங்களை மாதிரி யாருமே சொல்ல முடியாது, நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஸோ எவ்வளோ அழகாக ஸ்லோகம் சொல்லிட்டீங்க, இந்த கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ ஸ்லோகம் சொல்லிட்டீங்களே. ஃபஸ்ட்டு க்ளோரிஃபை பண்ணுறாரு. பாருங்க, நிமாயோட ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நிமாய் போய், ஓ இவர் தான் கேஷவ் காஷ்மீரியா, நாளைக்கு வரட்டு சபையில் வச்சு ஒரு அவமானப்படுத்திடுறேன், உண்டுல நாக்கிடுறேன். அப்படிலாம் பண்ணவே இல்லை. நிமாய் வந்து ஹி ஆல்ரெடி டிசைடட் ஹி வாண்டட் டு கான்கர் கேஷவ் காஷ்மீர் வித்தவுட் எனி ஹர்ட். அவரை ஹர்ட் பண்ணாமல் ஜெயிச்சிட்டார். நிமாய் பண்டிதர் என்ன பண்ணாரு, கேசவ காஷ்மீரி மனசு நோகாம அவர் ஜெயிச்சாரு. தனி இடத்துல கூட்டிட்டு வந்து அவர் நினைச்சிருந்தா, நிமாய் பண்டிட் நினைச்சிருந்தா அடுத்த நாள் எல்லா முன்னாடியும் ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி சபையில வச்சு கேசவ காஷ்மீரி கிளி கிழிச்சிருக்கலாம் இல்லையா. பட் அப்படி செய்யல. மகாபுரம் என்ன பண்ணாரு, நைஸா அவர் கங்கை கரைக்கு வர வச்சுட்டார். வந்தோடனே ரொம்ப பணிவா பேசிட்டு இருந்தார். ஓகே, முதல்ல க்ளோரிஃபை பண்றாரு. ஓ நீங்க இவ்வளோ அழகா, நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன், சரஸ்வதி உண்மையாக உங்கள் நாக்கில் இருக்காங்க, நீங்கள் ரொம்ப அழகாக எல்லாம் சொன்னீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக நீங்கள் கங்கையை வந்து சொன்னீங்கன்னா அவருக்கு ரொம்ப தலையில் பெரிய ஐஸ் வச்ச மாதிரி ஆயிடுச்சு கேஷவ். ஓ எஸ், நோ யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஐ எம். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் கேஷவ் காஷ்மீர் சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ அழகாக பாடினீங்க, ஆனால் 2-3 இடத்துல பிழை இருந்தது. அதை கேட்டோன்னே ஒரு ஃபேஸே மாறிடுச்சு. என்னடா அது, இந்த பையன் சின்ன பையன் என்னுடைய பாட்டில் பிழை கண்டுபிடிச்சிட்டான், நான் எவ்வளோ வேகமாக பாடினேன், அது எப்படி என் பாட்டில் எப்படி நீ குற்றம் கண்டுபிடிச்சேன், என் பாட்டில் பிழையே இருக்காது, எப்படி குற்றம் கண்டுபிடிச்சேன், நான் இவ்வளோ வேகமாக ஸ்லோகம் சொன்னேனே. அப்போ மகாபுரு சொல்கிறாரு, நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக ஸ்லோகம் சொல்லுவீங்க, நான் வந்து ஸ்ருதி தாரான்னு. ஸ்ருதி தாரா அப்படின்னா ஸ்ருதியை கிரகிக்கிறதுல ரொம்ப இன்டெலிஜென்ட். ஒருத்தர் சொன்னால் அதை அப்படியே கிராஸ் பண்ணுறது, நம்மள மாதிரி தான், சொன்ன உடனே புரிஞ்சுக்கணும். அவர் ஸ்ருதி தாரா. மகாபுரு சொன்னார், நீங்கள் வேகமாக சொன்னீங்க, நீங்கள் எவ்வளோ வேகமாக சொன்னாலும் கிரகிச்சிக்கூடிய ஆற்றல் எங்கிட்ட இருக்கு. நீங்கள் இத்தனாவது நிறைய இடத்துல பிழை இருக்கு, உங்கள் பாட்டில் நிறைய இடத்துல குற்றமெல்லாம் இருக்கு, நிறைய இடத்துல இலக்கண பிழை இருக்கு, மொழி பிழை இருக்கு, அர்த்த பிழை இருக்கு. அப்படியே கேஷவ் காஷ்மீரி இது வரைக்கும் யாரும் விட்டு இப்படி பேசுனதே இல்லை. யாருமே கேஷவ் காஷ்மீருடைய பாட்டில் பிழையோ குற்றமோ அர்த்தமோ தவறுன்னு கற்பிச்சதே இல்லை. இந்த பையன் சொல்றாரு. அதில் வேணா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டை சொல்றேன்னு ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டாரு மகாபிரபு. அந்த கேஷவ் காஷ்மீரி ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல சொன்ன 100 ஸ்லோகால ஒரு ஸ்லோகம் எடுத்தாரு. இந்த ஸ்லோகத்துல நீங்க பவானி பர்த்தான்னு சொன்னீங்க, அதுக்கு மீனிங் அது கிடையாது. பவானினாலே சங்கரனுடைய வைஃப் தான், அப்புறம் எதுக்கு நீங்க பர்த்தான்னு சொன்னீங்க, அப்ப அந்த மீனிங் தப்பாயிடுச்சு. அவ்வளவுதான், கேஷவ் காஷ்மீர் உயிரே போயிடுச்சு. இந்த பசங்களாம் சிரிக்கிறாங்க, நம்ம சிரிச்ச மாதிரி மாட்டிக்கிட்டா மகாபிரபு நீ மாட்டிக்கிட்டான். மகாபுருஷன் நோ 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 வி டோன்ட் லவ். அவர் ஒரு பெரிய பண்டிட், அவர் நம்ம அப்படி செய்யக்கூட, பேசாமல் இருங்க. இந்த பசங்களாம் அமைதியாக இருந்தாங்க. ஓகே ஓகே, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாளைக்கு வாங்க நம்ம பேசலாம். அப்படியே என்ன சொல்கிறது, ஊசி குத்தாத மாதிரி குத்திட்டேன். டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைகளுக்குலாம் ஊசி போடும்போது விளையாட்டு காமிச்சு டக்குன்னு குத்தி விட்டுருவோம். அது மாதிரி ஊசி குத்திட்டாரு, ஆனால் வலிக்காத மாதிரி குத்திட்டாரு. ஆனால் அவருக்கு வலிக்குது. எப்போ தனியாக கூப்பிட்டு வச்சு சொன்னதுக்கு அவருக்கு வலிக்குது. கேஷவ் காஷ்மீரால் டாலரேட் பண்ணவே முடியல. இன்னும் ஒரு சின்ன பையன் என்னுடைய பாட்டு எடுத்து பிழை கற்பிக்கிறாரு. அப்போ சரஸ்வதி என்னை கை விட்டுட்டாங்களா, சரஸ்வதி என் நாக்கில் இருந்து என்னை பேசலையா, என்னை காப்பாற்றலையா, நேராக ஓடி போனார். நேராக ஓடி போய் அவருடைய ரூமில் போய் அவருடைய டெய்டி சரஸ்வதி முன்னாடி நமஸ்காரம் பண்ணுறாரு. ஓ சரஸ்வதி மாதா, என்னையே கை விட்டீங்க, போயும்போது ஒரு சின்ன பையன் என்னை தோக்கடிச்சிட்டீங்க, அவன் என் மானத்தை வாங்கிட்டான், அவன் என்னெல்லாம் கேள்வி கேட்குறான், என் பாட்டில் பிழை இருக்குன்னு சொல்கிறான், என்னுடைய நான் சொன்ன ஸ்லோகத்தை தப்புன்னு நிரூபிக்கிறான், ஏன் என்னை கை விட்டீங்கன்னு அழற. தரையில் விழுந்து அழறாரு. அழுது அப்படி வாங்கி போயிட்டார். சாப்பிடவே இல்லை, சாப்பிடல, தூங்கல, அழுதுகிட்டே இருக்காங்க. அவர் சாப்பிடல, தூங்கல, அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ சரஸ்வதி பேசுகிறாங்க, ஏ கேசவா எழுந்துரு, என்ன பிரச்சனை உனக்கு, முதல்ல நீ நினைக்கிற இல்லையா அந்த பையன் அவன் சின்ன பையன் இல்லை, நீ இன்னைக்கு சந்திச்சதே ஒரு சாதாரண சின்ன பையன் இல்லை,
அவர் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், அவர் முழு முதற் கடவுள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, அவர் என் பிரபு, என் பகவான். அவரை தான் இன்னைக்கு நீ சந்திச்சிருக்க. நான் இது வரைக்கும் உன்னை பிளஸ் பண்ணேன்னு நினைக்கிறீ இல்லையா, அதெல்லாம் உண்மையான பிளஸிங்கே இல்லை. நான் இது வரைக்கும் நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ண நீ நினைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் உண்மையான ஆசீர்வாதமே இல்லை. நான் இப்பதான் உனக்கு உண்மையான ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன். நீ சந்திச்சது யாருன்னா முழு முதற் கடவுள். சோ நீ தோத்து போகல, அவர் உனக்கு கருணை கொடுத்துருக்காரு. அதனால லேட் பண்ணாத, காலையில போய் ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. இதுதான் என்னுடைய ரியல் பிளெஸிங். நான் உனக்கு கொடுக்குற உண்மையான ஆசீர்வாதம் என்னது, பகவான் யாருன்னு உனக்கு காமிச்சு கொடுத்துட்டேன். நீ அவர்கிட்ட சரண்டர் பண்ணி நீ அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணு. கேசவ காஷ்மீர் கண்ணுல இருந்தா அப்படி தாரதாரியா கண்ணீர் வழி. ஐயோ, நான் சந்திச்சது அந்த கிருஷ்ண பகவானியா, அந்த முழுமுதற் கடவுளியா. ஓடுறாரு காலையில எழுந்து போனா நிம்மாய் அந்த கங்கைக்கரையில் உட்காந்துருக்காரு. இப்போ ஸ்டூடெண்ட் இல்லை, அவர் மட்டும் உட்காந்துருக்காரு. அப்படி ஓடி போய் அப்படி சாஷ்டாங்கமா ஒரு தண்டம் தரையில வளர்ற மாதிரி விழுந்து மகாபுடைய பாதங்களை பற்றி கண்ணீராலே அபிஷேகம் பண்றாரு. மகாபுரு என்னை மன்னிச்சிருங்க, நீங்க யாருன்னு தெரியல, நீங்க ஒரு சாதாரண பையன் நினைச்சிட்டேன். எனக்கு சரஸ்வதி மாதா எல்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க, சரஸ்வதி மாதா எனக்கு எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டாங்க, எனக்கு இப்பதான் அவங்க அனுகிரகம் பண்ணதா சொல்லியிருக்காங்க எனக்கு உங்க அப்படின்னு மகாபுரு தாமரை பார்த்து பிடிச்சி அழகாரு. மகாபுரு சொன்னார், கேசவா, இந்த நிறைய படிக்கிறவங்களுக்கு கர்வமே வரக்கூடாது. அதுக்கு மகாபுரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு அந்த கன்வென்ஷன்ல பேசியிருந்தோம் நினைக்கிறேன். ஏன் ஸோ மகாபுரு என்ன சொல்றாரு, இந்த வாழை மரம் இருக்குல்ல, வாழை மரம் இப்படி நட்டோன்னே இப்படி நேராக வளரும். நேராக வளர்ந்து வளர்ந்து அது பழம் கொடுக்கும்போது இப்படி கொலை வந்து சரிஞ்சிடும். எதுக்கு, நான் வந்து மரமா வளர்ந்தது யாராவது என்னை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பழங்கள்லாம் பறித்து சாப்பிட்டுக்கோங்க. அப்போ இந்த மரம் வந்து என்ன பண்ணுது, மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுது. அதே மாதிரி தான் ஒரு கற்றறிந்த பண்டிதன் தன்னுடைய ஞானத்தினால கர்வம் கொள்ளக்கூடாது, மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அந்த ஞானம் வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். வித்யா வினய சம்பன்னே, வித்யா வினய சம்பன்னேனா பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிகஸ்தினி ஸ்வனீச்சைவ சொபாகைச்ச பண்டிதா சமதர்ஷினா. ஒரு கற்றறிந்த தன்னடக்கம் உள்ள சாது. எஜுகேஷன்னாலே ஹம்பிள்னஸ் இருக்கணும். இப்ப இருக்கிற எஜுகேஷன் ஹம்பிள்னஸ் வருதா, வரவே வராது. இது பகவத்கீதை படிச்சாதான் பணிவு வரும், பாகவதம் படிச்சாதான் பணிவு வரும், கிருஷ்ண பக்தி பண்ணாதான் பணிவு வரும், இல்லாட்டி தலையில 2 கொம்பு முளைச்சிருக்கும். ஸோ வித்யா வினயா, சாஸ்திரம் படிச்சா ரொம்ப ஹம்பிள் ஆகும், ரொம்ப பணிவா இருக்கணும். அப்ப சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, உனக்கே இவ்வளவு கர்வம், நீ பெரிய பண்டிதன், உன்னை எல்லாரும் ஜெயிச்சலாம் நினைக்கிற, அதெல்லாம் தூக்கி போடு. இந்த யானை குதிரையெல்லாம் தூக்கி போட்டு ரொம்ப ஹம்பிளாரு, சான் பண்ணு, ஹரே கிருஷ்ணா சொல்லு, 4 பேர் கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுன்னு மகாபிரபு பிளஸ் பண்ணார். அப்போதான் கேசவ காஷ்மீரி வந்து இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவரும் மகாபிரபுடைய டிவோட்டியான அவரும் சான் பண்ண ஆரம்பிச்சார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம். அதுதான் சரஸ்வதி கொடுக்குற ரியல் பிளஸிங். சரஸ்வதிட்ட போன என்ன கிடைக்கும், பாகவதம் படிக்கணுங்கிற, இந்த பாகவதம் படிக்கிற, ஓ சரஸ்வதி மாதா நான் பாகவதம் படிக்க போறேன், எனக்கு பிளஸ் பண்ணுங்க, இதோடைய நாலேஜ் வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், எனக்கு புரியணும் அப்படின்னு சரஸ்வதிட்ட பிரார்த்தனை பண்ணும். மற்றும் ஆசிரியரான சில வியாசதேவர் வந்து அவர் தான் எல்லாருக்கும் குரு. வியாசாசனத்தில் யார் உட்கார்றாங்களோ வியாசருடைய பிரதிநிதி. அப்ப ஆன்மீக குருங்கிறவர் வியாசருடைய பிரதிநிதி. ஸோ வியாசர் யாரு, அவரும் பகவானுடைய சக்தியாவேஷ அவதாரம். அப்ப பாருங்க எப்படி பார்த்தாலும் நம்ம பகவானோட கனெக்ட் ஆகும். நரநாராயண ரிஷி பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம், வியாசரும் பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம், பாகவதும் பகவானுடைய. அப்போ எப்படி பார்த்தாலும் பகவானை தான் வர்ஷிப் பண்ணணும், ரைட்? ஸோ வியாசதேவத்தை வர்ஷிப் பண்ணணும், வியாசருக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா வியாசர் என்ன பண்ணாரு, அவருக்கு என்ன பண்ணி திருப்தியாகவே இல்லை. வேதங்கள் எழுதினாரு, புராணங்கள் எழுதினாரு. அதனால இங்க பிரபுபா என்ன சொன்னாருன்னா, வேதவியாசர் வந்து வேதங்களை எழுதினார். அப்புறம் புராணங்கள் தான் வேதங்களில் வழிவந்த நூல்கள். வேதங்கள் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம். ஸ்ருதினா வேதம், ஸ்மிருதி புரியுதா எல்லாருக்கும்? ஸ்ருதினா வேதம். ஏன் வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேருனா, இந்த காலத்துல பொண்ணுகளுக்கும் ஸ்ருதின்னு பேர் வைப்பாங்க, வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க, பக்கத்து வீட்டு பொண்ணு கூட நினைச்சுக்காதீங்க. ஸ்ருதி அப்படின்னா வேதம். ஓ என் ஸ்கூல்ல ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு படிக்கிறா, எங்க இஸ்கான்ல ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு வருவாங்க, அந்த ஸ்ருதி வந்து அதுக்கு ஞாபகமா வச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்ருதினா வேதம். ஒரு வேதம்னா காது வழியா கேட்க, ஸ்ருதி ஸ்ருணு அப்படின்னா கேட்கறது. அப்ப வேதங்களுக்கு ஸ்ருதி என்று பெயர். அந்த வேதங்களை தழுவி வந்த நூல்கள் சப்ளிமெண்டரி புராணங்கள், உப புராணங்கள். இதெல்லாம் 3 குணத்தில் உள்ளவங்களுக்காக. இப்போ வந்து யாருக்காவது வந்து நல்ல கணவர் வரணும், எனக்கு நல்ல ஹேண்ட்ஸமா ஒரு ஹஸ்பண்ட் இருக்குன்னா அவங்க சிவபெருமான வர்ஷிப் பண்ணலாம்.
அது புராணத்தில் சொல்லியிருக்கும். நீங்கள் சிவனை வர்ஷிப் பண்ணால் உங்களுக்கு அழகான கணவர் கிடைப்பாரு. அப்புறம் எனக்கு நல்ல ஹேண்ட்ஸமாக ஒரு பாய் வந்து ஹஸ்பண்டாக வரணும்னா அவங்க வந்து பார்வதி வர்ஷிப் பண்ணலாம். அப்புறம் ரொம்ப தேஜஸாக இருக்குன்னா சன் காட் வர்ஷிப் பண்ணலாம். டிசீஸ் நோய் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா சன் காட், இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. அப்போ இந்த மோட் ஆஃப் புராணா, இந்த மோட் ஆஃப் இக்னோரன்ஸ், புராண இந்த மோட் ஆஃப் பேஷன், புராண இந்த மோட் ஆஃப் சாத்விக். சாத்வீக குணம் உள்ளவங்களுக்கான புராணம் உண்டு, தீவிர குணத்தில் உள்ளவங்களுக்கான புராணம் உண்டு, ரஜோகுணத்தில் உள்ளவங்களுக்கான புராணம் உண்டு. பாகவதம் புராணம் அமலம், இதெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டு. ஸோ பாகவதம் ஒன்லி பியூர் டிவோஷன். பாகவதம் முழுசும் தூய பக்தி தான். இதுல சத்துவ குணத்துக்கு இடம் கிடையாது, தமோ குணத்துக்கு எந்த குணமும் கிடையாது. பாகவதம் இஸ் எஸ்பெஷலி ஃபார் பியூர் டிவோஷன், தூய பக்தருக்கான. அதனாலதான் யார் ஒருத்தர் பிறப்பு இறப்புலேருந்து விடுபடணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க பாகவதத்தை சரண்டர் ஆகணும், பாகவதம் கேட்கணும், பாகவதம் படிக்கணும். அதான் நித்தியம் பாகவத சேவையா. அடுத்த ஸ்லோகம் அதான், நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு. அபத்ரா, சுபத்ரா, அபத்ரா. சுபத்ரா மீன் ஆஸ்பீஷியஸ், அபத்ரா மீன் இன்ஆஸ்பீஷியஸ். நம்ம இதயத்துல நிறைய அழுக்குகள் தேவையில்லாதெல்லாம் உள்ள வச்சுட்டு இருக்கோம். அது எப்போ போகும்? நித்தியம் பாகவத சேவையா. புத்தக பாகவதா, பக்தர் பாகவதா, ரெண்டு பேருக்கு சேவை பண்ணணும். புஸ்தக பாகவதம் தெரிஞ்சுக்கணும்னா பக்தர் பாகவதத்தை போகணும். பக்தர் பாகவத எழுதிய விளக்கத்தை படிக்கணும், பிரபுபார் பாகவதம் படிக்கணும், பக்தர் இருந்து கேட்கணும். அப்போ பக்தர் பாகவதற்கு சேவை பண்ணா புஸ்தக பாகவதம் தெரிஞ்சுக்கணும். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. அந்த பியூர் ஸ்லோகா, இந்த உத்தம ஸ்லோகம் என்ன பண்ணும்? டிவோஷன், நமக்கு பக்தி தரும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பகவானை வர்ஷிப் பண்ணணும், அப்புறம் வியாசதேவர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். பாகவதம் படிக்கிறதுக்கு முன்னாடி பகவானுக்கு ப்ரேயர் பண்ணணும், வியாசர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும், அப்புறம் சரஸ்வதி தேவிகிட்ட ப்ரேயர் பண்ணிக்கணும், நரநாராயணகிட்ட ப்ரேயர் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் தான் அடுத்தடுத்து பிரபுபா சொல்கிறாரு, இந்த ஜட உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, துன்பத்திலே இருக்காங்க, அதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒரு முடிவுக்கே வர முடியல. அப்போ இதுலேருந்து விடுபடுறதான் நம்முடைய கிருஷ்ணருக்கும் நமக்குள்ள உறவை நம்ம புதுப்பிச்சுக்கணும். அதுக்கு பாகவதம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். கிருஷ்ணர் யாரு, நாம யாரு, அவருக்கு நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, எப்படி அவருக்கு சேவை பண்ணணும், எப்படி அவருடைய பக்தராகிறது, அதெல்லாம் பாகவத்தில் இருக்கு. அதனால பாகவதத்தை நம்ம வந்து சின்சியரா படிக்கணும், கேட்கணும். ஸோ கணபதி என்ன பண்ணாங்க? அது கணபதி பத்தி. கணபதி என்ன சர்வீஸ் பண்ணாரு? அவர் தான் மகாபாரதம் எழுதினார். அவருக்கு வந்து ஏக தந்தான் பேர் கணபதி. கணபதிக்கு ஒரு தந்தம் தான் இருக்கும், ஒரு தந்தம் எடுத்து எழுதினார். எங்க பத்ரிகா கணபதி வந்து வியாசரோட டிசைபிள். வியாசரோட குகைக்கு முன்னாடி கணபதியோட குகை இருக்கு, அங்கதான் மகாபாரதம் எழுதினார் கணபதி. அவர் வந்து வியாசர் வந்து மகாபாரதம் சொல்லணும், யாரோ எழுதணுமேன்னு இருந்தார். அப்ப கணபதி சொல்ற, நான் எழுதுறேன், பட் ஒரு கண்டிஷன், நீங்க நிக்காம சொல்லணும், நிறுத்தாம சொல்லணும். சரி, ஓகே, நான் நிறுத்தாம சொல்லுவேன், நீயும் நிறுத்தாம எழுதணும்னு. ஓகே, ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க. வியாசர் சொன்னாரு நான் நிறுத்தாம சொல்லணும், கணபதி சொன்னாரு நீங்க நிறுத்தாம சொல்லுங்க, அப்பதான் நான் எழுதுவேன். வியாசர் சொன்னாரு நான் வந்து சொல்லுவேன், நீ நிறுத்தாம எழுதணும்னு. வியாசர் என்னடா இவர் மூச்சு விடுறத மூச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும், மூச்சு விட முடியாது. அப்ப கஷ்டமான வரிகள் சொல்லும்போது கணபதினால கொஞ்சம் இருக்கு நான் எழுதிக்கிறேன், அதுக்குள்ள ஒரு சுவாசம் பண்ணிக்குவார். கஷ்டமான இடம் வரும்போது அவர் மெதுவா எழுதுவாரு, ஒரு சுவாசம் பண்ணிக்குவார். அந்த மாதிரி ஒரு ரெசிப்ரோகேஷன் இருக்கு. ஸோ மகாபாரதம் எழுதினார் கணபதி. யத்பாத பல்லவிகம் வினிதாய கும்பத் வந்தே பிரணாம சமயேச கணாதிராஜா விக்னான் வினந்து மலமஸ்ய ஜகத்ரயஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த கணபதி யாருடைய, அவருக்கு எங்கிருந்து சக்தி வருது? கஜானனன் கணபதி. அவர் விக்னேஷ், வினயங்களை போக்குபவர், வினயங்களை தடுக்கவும் செய்வார், வினயங்களை கொடுக்கவும் செய்வார். எங்கிருந்து அந்த சக்தியில வருது? அவர் நரசிம்மமூர்த்தியுடைய பாதத்தை தன் தும்பிக்கையில தாங்கி இருக்கார். எத் பாத பல்லவிகம் யுனிதாய கும்ப வந்தே பிரணாம சமேசி கணாதிராஜா, கஜங்களின் ராஜன், கணாதிராஜன். அவருக்கு எங்கிருந்து சக்தி வருது? கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி, அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். அதனால பாகவதம், பிரம்மசங்கீதா இதெல்லாம் முழுக்க முழுக்க பகவானுடைய தனித்தன்மையும் உன்னதத்தையும் பறைசாற்றக்கூடிய கிரந்தங்கள். மகாபாரதம் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி அவர் கம்பைல் பண்ணிட்டார் வேதங்கள். ஸ்ரீமத் பாகவதம் கணபதி எழுதல. ஸ்ரீமத் பாகவதம் வந்து வியாசர் சுகதேவ் கோசாமி சொன்னார், கேட்கிறார். அதை வந்து சுகதேவ் கோசாமி பரிசித் மகாராஜ் சொன்னார், அங்க சூத கோசாமி கேட்டு, அப்படிதான் அப்படியே இறங்கி வருது பாகவதம். மகாபாரதம் வந்து மகாபாரதம் வியாசர் இவர் கணபதி எழுதினார். மகாபாரதம் வந்து பாகவதம் வந்து செவி வழியா கேட்டு அதுக்கப்புறம் அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. 18,000 ஸ்லோகம் வந்து நமக்கு 18,000 ஸ்லோகம் வியாசர் கொடுத்திருக்காரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி, ஸ்ரீமத் பாகவதம் கி.